ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மோர் மிளகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோட ஒன் ஆஃப் த சைல்ட்ஹுட்லேருந்து ஃபேவரட்டான ரெசிபி கோகோனட் வச்சு செய்கிற புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் வந்து கோகோனட். நான் வந்து ஒரு முடி தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அரைக்கிறதுக்காக 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். 5 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. 5 பாதாம் தோல் உரிச்சது எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கணும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் நெய் ப்ளஸ் எண்ணெய், இது ரெண்டும் கலந்தது ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வெந்நீரில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சது 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரெஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து நீளமாக கட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 கேரட், 10 பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணல, இந்த மாதிரி 1 இன்ச்சு சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பவுடர். அப்புறம் அவ்வளோதான் இதுக்கு தேவை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த காய்கறிகள்லாம் நறுக்கிற கேப்பில் அது ஊற வச்சுருக்கேன். 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி, அதில் நான் 2 கப் தண்ணி அதில் ஊற்றிட்டு 1 கப் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், சோம்பு, பூண்டு, இஞ்சி, பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணுங்கிற அவசியம் இல்லை. தேங்காய் நல்லா அரைச்சா போதும். இப்போ ஒரு பேனில், ப்ரெஷர் பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ப்ளஸ் எண்ணெய் கலவையை ஆட் பண்ணிக்கிறோம். நெய் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எல்லா புலாவுக்குமே. இப்போது ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், இது 3 சேர்க்குறேன். நீங்கள் வேணா கிராம்பு, ஏலக்காய் கூட இதில் அப்படி சேர்த்துக்கலாம். அது காஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் தனியாலாம் சேர்க்க வேணாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுலேயே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் சேர்த்து லைட்டாக வெங்காயம் வதங்கணும். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே வதங்கிடுச்சு வெங்காயம் குக் ஆகிடும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட், இந்த கோகோனட் புலாவ் வந்து நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எங்கள் பாட்டி பண்ணி கொடுப்பாங்க. இப்போது நான் இது வெங்காயம் வதங்கினோன்னே இந்த காய்கறி எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கணும். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போனோன்னா வெறும் டப்பா தான் வரும். எங்களுக்கே கிடைக்காது. 2 ஸ்பூன் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் காலேஜிலலாம் இதை எடுத்துன்னு போகிறச்ச எல்லோரும் அவ்வளோ நல்லா இது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ காய்கறியை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிக்கிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஃப்ரோசன் பட்டாணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மீல் மேக்கர் பிடிக்கலன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு, கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் மைல்டாக மசாலா போட்டு தான் பண்ணுறேன் இந்த டிஷ்ஷு. ரொம்ப ஓவர் ஃப்ளேவரிங் வந்து இதில் கோகோனட்டோட தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஆக்சுவலி கோகோனட்டோட ஃப்ளேவரோட இந்த புலாவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நல்லாவே இருக்கும். இந்த காய்கறியெலாம் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோகோனட் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புலாவ் ஒயிட்டாக தான் இருக்கும், கலர் கிடையாது. இதுக்கு தேங்காயோட ஃப்ளேவரோட செம்மையாக இருக்கும். இதையும் இந்த பேஸ்ட்டும் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கிறோம். ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால இப்படி வதக்கிற வேறு எதுவும் இல்லை. இப்போது அது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் அரிசி, அதுக்கு தேவையான 3 கப் தண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போகிறோம். நீங்கள் இதில் வேணா நூல்கோல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி வேணா கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். 3 கப் தண்ணி விட்டுட்டேன்.
இப்போ அது லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிச்சிடுச்சு. இப்போ மூடி வைக்க போகிறோம். மூடி போட்டுட்டு 2 விசில் அதுக்கப்புறம் அதோட ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ 2 விசில் ஆயிடுச்சு, ப்ரெஷரும் அடங்கியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்மளோட புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்கும். ரைஸ் வந்து உதிரி உதிரியாக, ரொம்ப அடி விட்டு கிண்டுறேன்ட்டு உடச்சிடாதீங்க, பொலன்னு கிண்டி விடணும். இப்போ ரெடி ஆகிடுத்து. நீங்கள் வேணால் இதில் புதினா கொத்தமல்லி கட் பண்ணது போட்டுக்கலாம். நம்மளோட டேஸ்டியான எம்மியான கோகோனட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.